சரிகமபா நிகழ்ச்சியில அபிஷேகா புதிய சாதனை ஒண்ணு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில கிடைச்சிருக்கு. அது என்ன சாதனை? என்ன நடந்திருக்கு? அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமபாவோட கடந்த வாரம் 1 விசஸ் 1 ரவுண்ட்ல அனைத்து குழந்தைகளுமே ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் குடுத்திருந்தாங்க. யாருமே எந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் குடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கல. அந்த அளவுக்கு ரொம்பவே டஃப்பா இருந்துச்சு. அண்ட் அதே நேரம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு டபுள் எலிமினேஷனும் இருந்துச்சு. அதுவும் மனசு கஷ்டமா இருந்துச்சு. அண்ட் இப்படிப்பட்ட இந்த ஒரு ரவுண்ட்ல தான் அபிஷேகா புதிய சாதனை ஒண்ணு பண்ணியிருந்திருக்காங்க. அதாவது இதுவரைக்கும் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸா ஒரு சீசன்ல அதிக முறை எந்த பிளேயருமே வாங்கினது கிடையாது. அந்த ஒரு அதிசயத்த அபிஷேகா அவர்கள் இந்த சீசன்ல நிகழ்த்தியிருக்காங்க. எப்பயுமே ஒரு சீசன்ல பெஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படிங்கிறது அதிகபட்சமாக ஒரு 3 முறை அல்லது 4 முறை மட்டும்தான் அந்த சீசன்ல இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து வாங்க முடியும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 வாரம் இந்த ஷோ நடக்குது அப்படின்னா கண்டிப்பா ஒரு 5 வாரத்துக்கு பக்கம் ஒரு ஆளால வாங்க முடியாது. அடுத்தடுத்த நபர்கள் ஒரு வாரத்தை ஆக்குபைட் பண்ணிப்பாங்க. அது வரைக்கும் பார்க்கும்போது இது வரைக்கும் 3 பெஸ்ட் பெர்ஃபார்மர் அவார்டு தான் கடந்த சீசன்ல வந்து மிகப்பெரிய லெவலில் பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் அதையெல்லாம் அடிச்சு உதறி இந்த சீசன்ல மட்டுமே கிட்டத்தட்ட 4க்கும் மேற்பட்ட பெஸ்ட் பெர்ஃபார்மர் அவார்டை அபிஷேகா அவர்கள் வின் பண்ணியிருந்திருக்காங்க. அண்ட் இந்த ஒரு செய்தியை அவங்களோட ஃபேன்ஸே சோசியல் மீடியாவில் போட்டு அபிஷேகாவுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்களை ஷேர் பண்ணியிருந்திருக்காங்க. ஒரு சீசனுக்குள்ள இவ்வளவு பெஸ்ட் பெர்ஃபார்மர் இது வரைக்கும் யாருமே வாங்கினது கிடையாது. அதை இந்த சீசனில் அபிஷேகா நிகழ்த்தி காட்டியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த சீசனில் அபிஷேகா ஃபினாலேல வின் பண்ணியும் மிகப்பெரிய ஒரு அதிசயத்தை நிகழ்த்துவாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களோட ரசிகர்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அபிஷேகாவோட ரசிகர்கள் எதிர்பார்க்கும்படி கண்டிப்பாக இந்த சீசனில் அவங்க ஃபினாலே போகிறது உறுதி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மர் 2 பெஸ்ட் பெர்ஃபார்மர் கிடையாது, கிட்டத்தட்ட 4க்கும் மேற்பட்ட பெஸ்ட் பெர்ஃபார்மர் அபிஷேகா வாங்கியிருக்காங்க. அப்படிங்கும் பட்சத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஜட்ஜஸோட மார்க் இருக்கும் இல்லையா, அதில் அபிஷேகா வந்து டாப்பில் தான் இருப்பாங்க. மக்களோட ஓட்டுகள் இல்லைனாலுமே அந்த ஒரு லிஸ்ட்டில் இருக்க மார்க்கை வச்சு அபிஷேகா உள்ளே போகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இதே அடிப்படையில் ஃபினாலில் வின் பண்ணுறதுக்கும் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா மக்கள் ஓட்டு ஒரு புறம் இருந்தாலுமே ஜட்ஜஸோட மார்க்ஸ் அப்படிங்கிறதும் கணக்கில் கொள்ளப்படும். அந்த வகையில் பார்க்கும்போது அபிஷேகாவுக்கு இது டபுள் போனஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு பக்கம் ஜட்ஜஸ் கிட்டையும் நல்ல மார்க் வச்சுருக்காங்க, இன்னொரு பக்கம் மக்கள்கிட்டையும் வரவேற்பு அதிக அளவில் இருக்குது. இந்த 2 காரணங்களால் அவங்க ஃபினாலே போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒரு டாப் 3க்குள்ளே இடம்பெறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஒரு விஷயத்தை அபிஷேகா ரொம்பவே சூப்பராக உறுதி பண்ணியிருந்திருக்காங்க. டாப் 10 வந்தாச்சு. இன்னும் ஒரு 3 வாரம் ரொம்ப நார்மலாக போகும். அடுத்த ஒரு 3 வாரம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபினாலேக்கான ஒரு பயங்கரமான டஃப்பான ரவுண்டாக போகும். இந்த ஒரு 6 வாரத்தை அபிஷேகா அவர்கள் எப்படி கடக்க போகிறாங்க, ஃபினாலேயில் போய் வின் பண்ணுவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த சீசனில் அபிஷேகா கலக்கிக்கிட்டு இருக்காங்களா, ஃபினாலேயில் வின் பண்ணுவாங்களா? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.